ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நரசிம்மர் ஜெயந்தி பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். இது ஒரு அவசர பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமையோடு வந்திருக்கிற நரசிம்மர் ஜெயந்திங்க. கெட்டவங்க யாருமே நரசிம்மரை கும்பிட முடியாதுங்க. நரசிம்மரை வழிபாடு செய்கிறவங்களால அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்க கூட முடியாது. இன்னைக்கு நரசிம்மர் ஜெயந்தி. விஷ்ணு பகவானோட 4வது அவதாரங்க. அதாவது பாதி சிங்க முகம், பாதி மனுஷ முகமா இருப்பாரு. அரக்கன் இரண்ய கசுபுவை கொள்வதற்காக எடுத்த அவதாரம் தான் இந்த அவதாரங்க. சித்திர மாதம் வளர்பிறை சுவாதி நட்சத்திரத்தன்னைக்கு தான் இந்த வளர்பிறை இந்த நரசிம்மர் ஜெயந்தி வருங்க. இந்த ஆண்டு 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆண்டோட நரசிம்மர் ஜெயந்தியானது வந்திருக்குங்க. வாழ்க்கையில எனக்கு பிரச்சனை மட்டும்தான் இருக்கு, எதிரிகள் மட்டும்தான் இருக்காங்க, கடன் சுமை மட்டும்தான் இருக்கு, கண் திருஷ்டியால எல்லாமே இழந்துட்டேன், எதிரிகள் தொல்லையை தாங்கவே முடியல, ஏவல் பில்லி சூனியத்தினால என்னுடைய வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு, இனிமே வாழ்வதற்கு எனக்கு எந்த ஒரு நல்லதுமே இல்லை, எந்த சோர்ஸுமே இல்லை, என் வாழ்க்கை இன்னையோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றவங்க கூட இந்த நரசிம்மர் ஜெயந்தி அன்னைக்கு வழிபாடு செய்ய தொடங்கினீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிச்சிடுங்க. ஒண்ணுமே இல்லாம வாழ்க்கையோட இறுதி கட்டத்துக்கு போயிட்டு வெறும் கையோட நரசிம்மரை நம்பிக்கையோடு அழைச்சிங்க அப்படின்னா நரசிம்மர் உங்களுக்கான வரங்களை வாரி வாரி கொடுத்துடுவாருங்க. கூப்பிட்ட குரலுக்கு தாமதம் இல்லாமல் ஓடி உதவி செய்யக்கூடிய கடவுள் அப்படின்னா அவர் நரசிம்மர் தாங்க. நரசிம்மர்கிட்ட நம்ம வேண்டுதல் வச்சோம் அப்படின்னா நாளைக்கு அப்படின்னு அவர் சொல்லவே மாட்டாராங்க. கேட்கும் போதே கேட்க வரங்களை கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் அப்படின்னா அது நரசிம்மர் தாங்க. நமக்கு இந்த பக்த பிரகலாதன் கதை நமக்கு தெரியும். பக்த பிரகலாதன் கூப்பிட்ட உடனேயே தூணிலிருந்து அவதாரம் எடுத்தவர் அப்படின்னா அது நரசிம்மருங்க. நரசிம்மர் அவதாரம் எடுத்து அரக்கனை வதம் செஞ்சுட்டு உக்கரத்தோடு இருக்கிறார். அவர் பக்கத்துல லக்ஷ்மி தேவி போவதுக்கு கொஞ்சம் பயப்படுறாங்க, அந்த அளவுக்கு உக்கரமா இருக்கிறார். ஆனா பக்தன் பிரகலாதன் உக்கரமா இருக்கக்கூடிய நரசிம்மர் பக்கத்துல போயிட்டு அவருடைய மடியில உட்கார்ந்து சாந்தப்படுத்தியதாக வரலாறும் சொல்லுதுங்க. அதுக்கு அப்புறம்தான் லக்ஷ்மி தேவி பானகத்தோடு போயிட்டு நரசிம்மரை சாந்தப்படுத்தியிருக்கிறாங்க. பக்தர்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய கடவுள் இந்த நரசிம்மருங்க. இன்றைய தினம் வந்திருக்கிற நரசிம்மர் ஜெயந்தி அன்னைக்கு எளிமையான முறையில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா குறிப்பாக கடன் சுமையிலிருந்து வெளிவர இந்த வழிபாட்டை நாம் செய்யலாங்க. பொதுவாக நரசிம்மர் வழிபாடு வீட்டில் செய்ய மாட்டாங்க. ஏன்னா ஒரு உக்கிரமான தெய்வம் அப்படின்றதுனால வீட்டில் செய்ய மாட்டாங்க. வீட்லேயும் செய்யலாங்க. கடவுள் எப்போவுமே உக்கிரமாக இருக்க மாட்டார். யாருக்கும் உக்கிரமாக இருப்பார்? கெட்டவங்களுக்கு உக்கரமாக இருப்பார் இல்லைங்களா? ஸோ நிறைய பேர் நரசிம்மர் வழிபாட்டை வீட்டில் செய்வாங்க. வீட்டில் செய்கிறத விட நரசிம்மர் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு செய்கிறது சிறப்பான பலனை கொடுக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுதுங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 4:06 ராகு காலம். இந்த நேரத்தில் இது நித்திய பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் நாம் நரசிம்மருக்கு அபிஷேகத்துக்கு நம்ம கையால் மஞ்சத்தூள் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய கடன் சுமை குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. மஞ்சத்தூள் வாங்கி கொடுத்தா நரசிம்மருடைய உக்கர நிலை சாந்தமடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தான் உக்கரமாக இருக்கும் உங்கள் கடனை குறைக்க மஞ்சள் தூள் தானம் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. சுத்தமான மஞ்சத்தூளை வாங்கி இன்றைய தினம் உங்கள் கையால் நரசிம்மருக்கு தானமாக கொடுங்க. சிவப்பு நிற வஸ்திரம் யாராவது ஒருத்தருக்காவது தானம் கொடுக்கலாம். சிவப்பு நிற வஸ்திரம் இன்றைய தினம் தானம் கொடுக்கறதன் மூலம் நம்மளுடைய எதிரி தொல்லைகள் விலகுங்க. நம்ம கோவிலில் இருக்கிற அர்ச்சகருக்கு கூட வாங்கி கொடுக்கலாங்க. இல்லை வேற யாராவது இல்லாதவங்க கோயில் பக்கத்தில் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் வாங்கி கொடுக்கலாம். இன்றைய தினம் நம்ம கையால் நீர் மோர் பானகம் தானமாக கொடுக்கலாம். அடிக்கிற வெயிலுக்கு அடுத்தவங்களுடைய வயிறு குளிர்ந்தது அப்படின்னா நம்மளுடைய கடன் சுமையும் குறையும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. முடிஞ்சால் இன்றைய தினம் பொது இடங்களில் தண்ணீர் பந்தல் போட நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாங்க. அப்படி இல்லைன்னா நீங்களே செலவு செஞ்சு தண்ணீர் பந்தல் தொடங்கி வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய கடன் சுமை படிப்படியாக குறையும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இந்த வெயில் காலத்தில் நாம் வைக்கிற தண்ணியை ஒரு 4 பேர் எடுத்து சாப்பிட்டு அவங்களுடைய வயிறு குளிர்ந்தது அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையும் குளிரும் அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மைங்க. அது பொதுவாக என்றைக்கு தான் செய்யணும்னு கிடையாது. நமக்கு எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த மாதிரி மற்றவங்களுக்கு உதவக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு சின்ன வேலையாவது நம்ம செய்யலாங்க. நரசிம்மருக்கு ரொம்ப பிடிச்ச பிரசாதம் அப்படின்னா பானகங்க. தண்ணீரில் எலுமிச்சை பழசாறு, பனவெல்லம், ஏலக்காய், துளசி இதெல்லாம் சேர்த்து கலந்தோம் அப்படின்னா பானகம் தயாருங்க. இதை நரசிம்மருக்கு நெய்வேத்தியம் செஞ்சு கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம். நரசிம்மர் கோவிலில் 2 நெய் தீபம் ஏற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.
நரசிம்மருக்கு வந்து வாசனை நிறைந்த பூக்கள், தேங்காய் பழம், பூஜை பொருட்களை வாங்கி கொடுத்து அர்ச்சனை செஞ்சுட்டு வழிபாடு செய்யலாங்க. கோவிலுக்கு போயிட்டு இதே போல் வழிபாடு செஞ்சு அங்கே வந்து கோவிலில் உட்காரக்கூடிய பின்னாடி சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை எவ்வளோ பெரிய கஷ்டமும் அடுத்த 48 நாட்களுக்குள்ளே சரியாகிடும் அப்படின்ற இந்த வழிபாட்டை வெறும் நரசிம்மர் ஜெயந்தியோடு செஞ்சு நிறுத்திடக்கூடாதுங்க. நரசிம்மர் ஜெயந்தி தொடங்கிய இந்த வழிபாட்டை அடுத்து தொடர்ந்து 48 நாட்கள் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்குங்க. அதாவது கைமேன் பலன் நிச்சயமே உண்டுங்க. நரசிம்மரோட காயத்ரி மந்திரத்தை இன்னிலேருந்து ஆரம்பித்து 48 நாட்கள் தொடர்ந்து சொன்னீங்க அப்படின்னா உண்மையிலேயே நல்ல பலன் கிடைக்குங்க. நரசிம்மர் காயத்ரி மந்திரம்: உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் நமாம்யகம். நீங்கள் வந்து கூகுளில் போட்டாலே இந்த மந்திரம் வந்துடுங்க. இந்த மந்திரத்தை இன்னிலிருந்து ஆரம்பித்து இன்றைக்கி நம்ம கோவிலில் செஞ்சுட்டு மறுநாள் 48 நாளும் வீட்டில் கூட சொல்லலாங்க. ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு சொல்லலாம். உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, பக்கத்துலேயே வந்து நரசிம்மர் கோவில் இருக்குது அப்படின்னா தினமுமே கோவிலுக்கு போயிட்டு நம்ம பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு 2 நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு இந்த மந்திரத்தை கோவிலில் உட்காந்து ஒரு 10லேருந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் சொன்னால் கூட போதுங்க. நல்ல பலன், கை மேலே பலன் கிடைக்குங்க. அதாவது நரசிம்மர்கிட்ட நாளைக்கு அப்படின்றது கிடையாதுங்க. இன்றைக்கி நீங்கள் எப்போ கேட்குறீங்களோ உடனே கேட்குற வரத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் அப்படின்னா நரசிம்மர். இதையே அடிக்கடிக்கு சொல்கிறேன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நரசிம்மர்கிட்ட நாளை அப்படின்றதே கிடையாது, இன்றைக்கே இப்போவே கொடுக்கக்கூடிய கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நரசிம்மர் ஜெயந்தி அன்னைக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ ஹெல்ப் பண்ணுங்கள். நரசிம்மர் ஜெயந்தி அன்னைக்கு நாம் செய்ய வேண்டியது, தவிர்க்க வேண்டியது. செய்ய வேண்டியது, நரசிம்மர் ஜெயந்தி அன்னைக்கு சுத்தமான சைவ உணவு மட்டுமே சாப்பிட்ணுங்க. அசைவமோ மது, பூண்டு, வெங்காயம் இந்த மாதிரி உணவுகளை தவிர்க்கணுங்க. கவுளி சத்தம் கேட்குதுங்களா? கரெக்டாக நம்ம முக்கியமான விஷயத்த சொல்லும்போது கவுளி சத்தம் போடுங்க. இன்றைக்கி நரசிம்மர் ஜெயந்தி அன்னைக்கு மது மாமிசம் எடுக்கிறத நம்ம தவிர்க்கணுங்க. இந்த புனித நாள் நரசிம்மரை வழிபடுவதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. அதனால் உள்ளேயும் சரி வெளியேயும் சரி சுத்தமாக இருக்கணும். யாரையும் அவமதிக்கக்கூடாது. குறிப்பாக பெரியவங்க, பலவீனமானவங்க, ஆதரவற்றவர்களையும் நம்ம மதிக்கணுங்க. அடுத்து வந்து நரசிம்மர் எல்லா உயிர்களிலும் இருக்கிறார் அப்படின்னு நம்பப்படுதுங்க. மற்றவங்கள மதிக்காமல் இருக்கிறது கடவுளோட கோபத்தை உண்டாக்குங்க. அதனால் எல்லார்கிட்டவும் கருணை, பணிவு மற்றும் இரக்கத்தோடு நடந்துக்கணுங்க. நரசிம்மர் ஜெயந்தி அன்னைக்கு நீலம் அப்படி இல்லைன்னா கருப்பு நிற ட்ரெஸ்ஸை வந்து போடக்கூடாதுங்க. இதை வந்து கெட்ட நிறங்களாக சொல்லப்படுதுங்க. ஆன்மீக உணர்வையும் கடவுள் பக்தியும் காட்டும் ஆடைகளை நம்ம அணியணுங்க. மஞ்சள், சிவப்பு அப்படி இல்லைன்னா காவி நிற ட்ரெஸ்ஸை நம்ம போட்டுக்கலாங்க. இந்த நிறங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தையும் தெய்வீக சக்தியும் செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நரசிம்மர் ஜெயந்தி அன்னைக்கு பிரம்மச்சரியத்தை நம்ம கடைபிடிக்கணுங்க. பிரம்மச்சரியம் ஆன்மீக சக்தி அதிகரிக்கும் அப்படின்னும் கடவுளோட ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும் அப்படின்னும் நம்பப்படுதுங்க. நரசிம்மர் ஜெயந்தி அன்னைக்கு ராத்திரியில் வீட்டை வந்து இருட்டாக வச்சுக்கக்கூடாது. வீட்டில் நல்ல லைட்டெல்லாம் போட்டு அப்படியே உலர செய்யணுங்க. நரசிம்மர் இறங்கி வந்து ஆசீர்வாதம் வழங்குவார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. நரசிம்மருக்கு பிடித்தமான பானகம், மோர், துளசி இதெல்லாமே படைத்து வழிபடுறது அவருடைய மனசை குளிர செய்து அருளை பெற்றுத்தருங்க. நரசிம்மர் ஜெயந்தி அன்னைக்கு இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது, அது மட்டும் இல்லைங்க, நிறைய விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வீடியோவில் இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பலனடையட்டும். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும். டேக் கேர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.